ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விமர்சனம் டே 36. எப்படி இருக்கீங்க மக்களே? ஸோ இன்னைக்கு நம்ம அருண் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கேப்டன்சி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எடுக்கிறாங்க. 6th கேப்டன் ஆஃப் த ஹவுஸ் பொசிஷனில் இன்னைக்கு அருண் இருக்காங்க. அருண் எல்லாம் கேப்டனாக வருவாங்கன்றது அந்த வீட்டிலே இருக்கிற யாருமே இமேஜின் பண்ணல. அருணே கூட இது இமேஜின் பண்ணல. ஆனால் நான் இமேஜின் பண்ணேங்க. ஏன்னா நான் அருணோட ஃபேனு. ஸோ நல்லா தான் அவங்க வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கேப் மாதிரி ஒரு மீன்ஸ் நாட் கேப் மாதிரி கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அது வித்தியாசமான ஒரு கேப்பு தான். பின்னாலே ஒரு 5 ஸ்ட்ரிங்ஸ், அதாவது சாட்டின் ரிப்பன் இருக்கு. அந்த ரிப்பன் வந்து சும்மா ஒரு அலங்காரத்துக்காக இல்லை, அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. இதுவரை பிக் பாஸ் கொடுக்காத ஒரு பெனிஃபிட் வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு பிக் பாஸ் இந்த வாரம் கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் கேப்டன் வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணலை, அவங்க கேப்டன்சியில் இந்த வாரம் வீட்டில் சுவாரஸ்யம் இல்லை, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு எகென்ஸ்ட் த கேப்டன் இருந்தால் ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி 5 சான்சஸ் இருக்குது ஹவுஸ்மேட்ஸுக்கு. 5 கம்ப்ளைண்ட் வரைக்கும் நீங்கள் கேப்டன் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அருண் வந்து இனிமேல் ரொம்ப பொறுப்போட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேக் டு ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் அருணா மாறினாங்க. இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்கும்போதும் சரி, அவங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ரொம்ப இறங்கி ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக சேஃபாக வந்து பேசிட்டு இருக்காங்க. போன வாரம் இருந்த அந்த ஃபயர் வந்து காணோம். பட் இது அருணுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கேப்டன்சின்றது ரொம்ப சிக்கலான ஒரு பொசிஷன். அதுவும் இந்த வீட்டில் போன வாரம் சத்யா ஃபேஸ் பண்ணது, அதுக்கு பிஃபோராக தர்ஷிகா ஃபேஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி பேசினாலும் தப்பாக இருக்கே அப்படின்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையில அவங்க இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அருண் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துடணும். இந்த வாரம் எப்படியாவது எஸ்கேப் ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம பேக் டு ஃபார்ம் போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு பெனிஃபிட் வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வேற கேப்டன்ஸ்க்கு கொடுக்கல. பட் ரெண்டு வாட்டி கேப்டனாக வந்தால் சத்யா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தர்ஷிகா இருக்காங்க. இவங்களும் வந்து 2 வாட்டியும் கேப்டன்சி பண்ணாலும் ஏதோ ஒரு குறை வச்சாங்க. இன்கம்ப்ளீட்டாகவே அவங்களோட கேப்டன்சி பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸுக்கே வந்து இந்த பெனிஃபிட் கொடுத்தா அங்கங்கேயே இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் பெருசாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு அருணை ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. சரி, அருண் வந்து கேப்டன்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேயே வந்து அன்ஷிதா பாம்பு தூக்கி போடுறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஸ்ட்ரிங்கை இழுக்கணுமா வேண்டாமான்றது இன்னும் முடிவாகலை. ஆனால் நாளைக்கு காலையில் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்றது. பட் இன்னைக்கு நைட்டு என்ன ஆகுதுன்னா, அன்ஷிதா வந்து வெளியில கேர்ள்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் டைம் ஆச்சு. பாய்ஸ் எல்லாரும் செம்ம பசியில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்ஷிதா வந்து என்ன டின்னர் டைம் ஆச்சு, என்னை யாரும் கூப்பிடவே இல்லையே, இதோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது பாய்ஸ் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அன்ஷிதா இருக்கிறத மறந்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அன்ஷிதா உள்ளே வர, முத்து வெளியில் போவ, அந்த ஒரு கிளாஷில் தான் அன்ஷிதா வந்து எனக்கு சாப்பாடுன்னு கேட்குறாங்க. இது பார்த்த முத்து அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை இது உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெஃபினெட்லி ஒரு பேட்ச் ஒர்க் தான். சரி, அந்த நேரத்தில் அப்படிதான் அவங்களுக்கு சமாளிக்க தோணிருக்கு. இது அன்ஷிதாவும் நம்பவே இல்லை, ஒரு டவுட்டில் தான் பார்க்குறாங்க. ஸோ முத்து சொல்கிறாங்க, இல்லைம்மா 10 பவுல்ஸ் நம்ம பிரித்து வச்சோம், அது உண்மைதான். ஆனால் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அந்த 10வது பவுல் மட்டும் அப்படி தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தோம். உண்மையில நீ வந்து நம்ம மைண்டுக்கு வரல, அது உண்மைதான், ஒத்துக்கிறோம், அது தப்பு தான். பட் இட்ஸ் ஆனஸ்ட் மிஸ்டேக் தான். ஸோ யாருமே சாப்பிடலையேன்னு சொல்லி அந்த பவுலில் இன்னும் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்த, அவ்வளோதான். மற்றபடி உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ பொய் சொல்கிற முத்து, நீ பொய் சொல்லாத முத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அன்ஷிதா வர்சஸ் முத்து ஒரு சண்டை போச்சு இல்லையா? ஸோ அப்பா அன்ஷிதா எப்படியெல்லாம் முத்துவை வச்சு செஞ்சாங்க, நீ மோசமான ஆளு, நீ கேவலமான ஆளு அப்படின்றது. ஸோ நமக்கு ஃப்ளாஷ்பேக் போன மாதிரியே முத்துக்கும் ஃப்ளாஷ்பேக் போயிருக்கும் கன்ஃபார்மா. ஸோ அவங்க வந்து சாரிம்மா தப்பாயிடுச்சு ஒத்துக்கிறேன், ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த பவுல் எடுத்து வச்சோ, இது வந்து இருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அன்ஷிதா வந்து வேண்டாம், என்ன மறந்துட்டீங்கல்ல, ஸோ வேண்டாம், இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டா மீண்டும் நாளைக்கு நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் லாஜிக் பெருசாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அன்ஷிதா அங்கே வந்து ஹர்ட் ஆகுறது இல்லை, ரீசன் இருக்குது.
எல்லாரும் பசியோட தான் இருப்பாங்க. அந்த வீட்ல சோறுன்றது நமக்கு வந்து என்ன எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்றாங்கன்னு ஃபீல் ஆகும். பட் அந்த வீட்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற விஷயம் அப்டின்னா சாப்பாடு தான். அண்ட் அந்த சாப்பாடு இல்லன்னா அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லன்னா அவங்களால அங்கே இன்வால்வ்மென்ட்டோட விளையாடவே முடியாது. இதுதான் உண்மை. ஸோ அன்ஷிதா இங்க வந்து ரியாக்ட் பண்றது தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. கரெக்ட்டான ரியாக்ஷன் தான். அது நேச்சுரலான ரியாக்ஷன் தான். ஆனா அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. சாரிம்மா இப்படி தப்பாயிடுச்சு. அந்த பசியில நம்ம மைண்டுக்கு வரல. இப்போ இருக்க ஏதாவது எடுத்துட்டு சாப்பிடு. நீ சாப்பிடாம இருக்காத அப்படின்னு வந்து எல்லாரும் சேர்ந்து இறங்கி ரொம்பவே வந்து ஆறுதலா வந்து பேசுறாங்க. பட் அப்போ அன்ஷிதா வந்து அடம் பிடிக்கிறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இதுதான் வந்து விட்டு குடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உண்மையிலே சொல்றேன் பாய்ஸ் இதுவரை நம்ம பார்த்த வரைக்கும் சாப்பாடு விஷயத்துல அவங்க என்னைக்குமே விளையாடினதில்ல. நம்ம டீமுக்கு வந்த பொண்ணுக்கு சாப்பாடு குடுக்காம டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் சத்தியமா அவங்களுக்கு இருந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது. அதுவும் முத்து எல்லாம் நம்ம வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த நேரத்துல அவங்க வந்து மழுப்பி விட்டாங்க. அதுதான் வந்து நடந்தது. அது பண்ணாம ஆமா மறந்துட்டோம் அப்படின்னு நேரடியா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். ஆனா அன்ஷிதா ஆல்ரெடி முத்து கிட்ட பேசின அந்த விதம் பார்த்து முத்து வந்து அத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அன்ஷிதாவோட இனிஷியல் ரியாக்ஷன் கரெக்ட் தான். ஆனா அது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போய் ஒரு ஈகோ மாதிரி அது வந்து ட்ரீட் பண்ணது அது தப்பா எனக்கு தோணுச்சு. அண்ட் வெளியே அவங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு வந்து உட்கார்ந்தப்போ விஷால் வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு புல்சை ரெடி பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. அப்போதான் வந்து அன்ஷிதா சரி நீ இவ்வளோ சொல்லி கொடுக்குற சரி நான் சாப்பிட்றேன் ஆனால் லெட் திஸ் பி அ லெசன் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுவும் அங்கே தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற நேரத்தில் இப்போ அன்ஷிதா அந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போ பாய்ஸ் எவ்வளோ நல்லா அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கொஞ்சம் கர்டன் போட்டால் நமக்கும் வந்து தெரியுமா நீ உள்ளே இருக்கிறது. அண்ட் அன்ஷிதா இந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் நாங்களும் வந்து பார்த்து அவங்க முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நாங்களும் அந்த ரூம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ரஞ்சித் சார் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் முத்து வந்து நாங்க ஓரமா படுத்துக்கிறோம் ஆனா இந்த ஒரு ஃபுல் பெட் நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்ஷிதாவும் ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க. இல்லைங்க எனக்காக ஃபுல் பெட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்க வந்து என் கூட பெட் ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கார்னர் வேண்டாம் எனக்கு அந்த கார்னர் தான் வேணும். ஏன்னா ஓரமா எனக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விஷாலோட பெட்டு. விஷால் வந்து ஓகே சூப்பர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே அன்ஷிதா பிடிச்சிருக்கு. அன்ஷிதா அவங்க டீமுக்கு வந்ததுல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அன்ஷிதா வந்து சரிப்பா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க வேணும்னா பண்ணீங்க ஓகே புரியுது அப்படின்னு சொல்லியிருந்தா அன்ஷிதா மேல இருக்கிற மரியாதை பாய்ஸுக்கு இன்னும் அதிகமாயிருக்கும். அண்ட் மக்களுக்கும் அன்ஷிதா மேல ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கும். அது பண்ணாம ஈகோ அப்படின்னு கொண்டு போனதா எனக்கு வந்து பர்சனலி பிடிக்கல. அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பாவம் அருண் நினைச்சு பார்த்தாதான் பயமா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெஃப்ரியும் விஷால் வந்து என்டர்டெய்னர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இல்லையா ஒரு சூப்பரான பாட்டு ரெடி பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க காதலர் தினம் படத்திலிருந்து அந்த ரொமான்டிக் பாட்டு. குணால் ஹீரோ வந்து சோனாலி பேந்திரையோட அழகு ரசிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதே மாதிரி இங்கே ஜெஃப்ரியும் விஷாலும் ஜாக்லினோட அழகு ரசிச்சுட்டு பாட்டு போடல. ஜாக்லின் எந்த அளவுக்கு சண்டைக்காரி அப்படின்ற குவாலிட்டி பத்தி அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் ஜாக்லின் பத்தி மட்டும் இல்ல சௌந்தர்யா பத்தியும் இருக்கு சத்யா பத்தியும் இருக்கு அந்த பாட்டுல. பட் இது பாடும்போது அப்போ நம்ம எடிட்டர் வந்து ஜாக்லின் ஃபேஸுக்கு ஜூம் வச்சாரு. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம ஜாக்லின் ஒரு ஃபேஸ் வச்சுப்பாங்கல்ல இதோ இருக்கு உனக்கு ரெடி பண்ணிட்டு வர இரு அப்படின்னு வந்து ஒரு ஃபேஸ் வச்சுப்பாங்கல்ல அந்த ஒரு ஃபேஸ் தான் வச்சிருந்தாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கண்டிப்பா இதோட விட மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ணலனாலும் யூ ஆர் ரூடு உனக்கு பேச என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு மேடம் வராங்க. இவங்க பாட்டுலயே ஜாக்லின் சண்டை போடுறாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கேட்காம இருப்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி கேட்டாங்க. ஜெஃப்ரி என்ன எப்படி நீ உன் பாட்டிலே யூஸ் பண்ணிக்கிட்ட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஜெஃப்ரி வந்து டாக் டு த ஹேண்ட் அப்படின்ற ரேஞ்சில சொல்றாங்க. முடிஞ்ச போன விஷயத்த எதுக்கு திருப்பி கிளப்பி விடுறீங்க கேட்கணும்னா அங்கே அப்போவே கேட்டிருக்கணும். ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு எல்லாம் வரக்கூடாது. எனக்கு டைம் இல்லை போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜாக்லினுக்கு செம்ம பல்பு. ஜாக்லின் வந்து இப்போ நான் கேட்க கூடாது அதானே அப்படின்னு சொல்லும் போது ஜெஃப்ரி வந்து எஸ் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஜாக்லினுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே உம்மூஞ்சியோட போறாங்க. மத்த யாருக்குமே அந்த பாட்டை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் டிஸ்கஷன் நடக்குது கேர்ள்ஸ் சைடுல. எப்பவுமே மண்டே இந்த ஸ்வாப் டிஸ்கஷன் நடக்கும்போது கேர்ள்ஸ் சைடுல தான் பெருசா ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி மிஸ் பண்ணாம இன்னுக்கும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் சைடுல ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப கிளியரா இந்த விஷயம் நடக்கும். இவங்க வந்து நேத்தே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ரயான் தான் அந்த சைடு போகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கேர்ள்ஸோட தான் பேசுறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அங்கேயே போட்டு இன்னும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரயானா பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. வைல்ட் கார்டு வேற. ஸோ வைல்ட் கார்டுக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து பெருசா அங்கே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் பண்றதும் வைல்ட் கார்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறதும் வைல்ட் கார்ட்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில ரயானை வந்து அந்த சைடு தள்ளிடுறாங்க. ரயான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஓகே சூப்பர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி ரெடியா இருக்காங்க. இந்த சைடு கேர்ள்ஸ் சைடு ரியா வந்து நான் போமாட்டேன்னு சொன்னாலும் இல்லை நீ தான் போகணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க கேர்ள்ஸு. இன்னொரு பக்கம் அன்ஷிதா வந்து நான் போறேன்னு சொன்னா ஆர்ஜே ஆனந்தியும் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் நீ போகக்கூடாது நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மஞ்சரி வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு ரியாக்கு சொல்றாங்க, பாரு ரியா உன்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, உன் மண்டையை கழுவுறாங்க, அதுதான் இங்க நடக்குது, பச்சையா எனக்கு தெரியுது, உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ போகாத, யாருமே உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி கேர்ள்ஸுக்கு முன்னாடியே இதை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அன்ஷிதா பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. மண்டையை கழுவுறாங்க அப்படின்னு நீங்க பேசவே கூடாது, எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க? மஞ்சரி வந்து நான் சொல்லுவேங்க, எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சொல்லுவேன், அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வைல்ட் கார்ட்ஸ்னா நாங்க என்ன குப்பையா டிஸ்போஸ் பண்றதுக்கு? அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன கேட்டீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி தான் அந்த சைடு போனோம், இவ்வளோ வாரம் பின்னாலே இருந்து தான் அவங்க வந்து கேம் விளையாடுறாங்க, எல்லாருக்கும் கீ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓகே. ஸோ ஆர்ஜே ஆனந்தி தான் அந்த சைடு போய் ரிஸ்க் எடுக்கணும், அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நாங்களும் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆர்ஜே ஆனந்திக்கு வந்து பின்னால இருந்து கீ கொடுக்கறது தான் பழக்கம். அவங்களுக்கு வந்து நேரடியா போய் பாய்ஸ் டீமை கன்ஃபரண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கே அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் ஆயிட்டு எமோஷனல் ஆயிடுறாங்க. அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து ஆர்ஜே ஆனந்தி கிட்ட இல்லவே இல்லை. இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஹோட்டல் டாஸ்க்லையும் முத்து சொன்ன விஷயங்கள், அதுக்கான ஒரு ரியாக்ஷன், அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ரீசென்ட்லி கூட அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது டோன்ட் ஃப்ளஷ் இட் டவுன் த டாய்லெட்னு அவங்க காமெடியா சொன்னது வந்து இவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பெருசா வந்து பாய்ஸை திட்டி, ஸோ அந்த மாதிரி தான் ஆர்ஜே ஆனந்தியோட ரியாக்ஷன். கேர்ள்ஸுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, பட் நமக்கு வந்து இது கிளியரா தெரியும். வெளியிலிருந்து வந்த மஞ்சரிக்கும் இது நல்லா தெரியும். ஸோ நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, போயிட்டு வாங்க ஆனந்தி அப்படின்ற ரேஞ்சில் ஒரு மிரட்டெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. இது கேட்ட ஆனந்திக்கு இப்போ மானம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாங்க, நானும் கூட அந்த சைடு போனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், பாய்ஸ் சைடில் எப்படி இருக்காங்கன்றது நான் இவ்வளோ தூரம் இருந்தும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியா ஸ்கோர் பண்ணுறாங்க. ரியா சொல்கிறது என்னன்னா, 4 வாரமும் இந்த வீட்டில் இருந்தும் உங்களுக்கு பாய்ஸ் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக்குங்க அப்படின்னு சூப்பரான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த ஸ்வாப் டிஸ்கஷனில் நம்ம ஜாக்லின் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் ரியா அந்த சைடு போறது தான் நல்லது, ஏன்னா அவங்களுக்கு ஷைன் ஆகுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட மஞ்சரி சூப்பரான ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. 4 வாரம் இங்க இருந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு கூட நிறைய பேர் இவங்களை சொல்ற மாதிரி இவங்க கேம் விளையாடி பாய்ஸ் சைடுக்கு போன உடனே காணாம போயிட்டாங்க. ஸோ ஜாக்லின்கே இந்த நிலைமைனா இன்னைக்கு வந்து ரியா அந்த சைடு போனா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஷைன் ஆக முடியும், அவங்களும் காணாம தானே போவாங்க அப்படின்னு லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் மஞ்சரி சொல்றாங்க. இது கேட்ட ஜாக்லினுக்கு அப்படியே பப்பி ஷேம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் உண்மை. ஜாக்லின் அந்த சைடு போய் காணாம தான் இருந்தாங்க. ஆனா அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க, அப்படி பண்ணி இப்படி பண்ணி எப்படியாவது ஒரு விஷயத்த ஒரு சம்பவத்தை பண்ணி தான் நான் அந்த சைடு திருப்பி போகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஜாக்லின் எந்த அளவுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ன்றது தான் அங்கே எக்ஸ்போஸ் ஆச்சு. ஜாக்லின்னால பாய்ஸுக்கு 1% லாஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ஜாக்லின் அங்கே போன நேரம் அருண் எல்லாம் கேப்டன் ஆயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். கேர்ள்ஸ் சைடுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க. இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் சைடுக்கு லாஸ் தான். லிவிங் ஏரியா இஷ்யூல பாய்ஸ் சைடு நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்றாங்க. சில டிஸ்கஷன்ஸ்ல ஜாக்லினையும் கூப்பிட்டு பாரு இது போய் நீ கன்வே பண்ணிட்டு வா, நம்ம வந்து அக்ரி பண்றோம், 30 செகண்ட்னா நமக்கு ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே அப்படின்னு போய் அங்கே கன்வே பண்ணுன்னு சொல்லி ஜாக் அமிச்சா, ஜாக் அது வந்து கன்வே பண்ணாங்களா? கன்வே பண்ணவே இல்லை. அங்கேயும் கேர்ள்ஸ் டிஸ்கஷன்ல அவங்க கூட இவங்களும் சேர்ந்து ஆமாப்பா இந்த பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகோ பாக்குறாங்க, ரொம்பவே டூ மச்சா சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணாங்களே தவிர
பாய்ஸ் சொல்லியிருக்காங்க 30 செகண்ட்னா ஓகேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் இவங்க சொல்லவே இல்லை. இது வந்து அருண் தான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க கடைசியில. இல்ல ஜாக்குலின், சுனிதா என்ன சொல்றாங்க, 30 செகண்டுக்கு ஓகே அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தா நம்ம இவ்வளோ தூரம் இதை இழுத்துட்டு போயிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு அப்பவே சொன்னோமே போய் சொல்லுன்னு, ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. ஜாக்குலினோட அங்க டபுள் கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி விட்டது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வந்து ரஞ்சித்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாரம் ரஞ்சித் சாரை நாமினேட் பண்ணதே ஜாக்குலின் தான். ஸோ எந்த அளவுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. இன்னொரு இடத்துல அருண் கேஸ்லயே வந்து அருண் வந்து பயங்கரமா மேனிப்புலேட் பண்றாங்க. பாய்ஸ் டீம்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நிறைய சண்டைகள் அவங்களால தான் கிரியேட் ஆகுதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்தா இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அருண் தான் அப்படின்னு சொல்றாங்க. முத்துவுக்கு மொட்டை கடிதாசி டாஸ்க்ல லெட்டர் எழுதுறாங்க நம்ம ஜாக்குலின். அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாங்க, நீ மிடில் கிளாஸ் சொல்லிட்டே இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுது. நீ வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து உண்மையிலே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. நான் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றது எப்படிங்க அது ஸ்ட்ராட்டஜியா மாறும் அப்படின்னு பார்த்தா, ஜாக்குலினும் வந்து அவங்க ஸ்டோரி சொல்றதுனால அந்த சிம்பத்தி கார்டு யூஸ் ஆகுது அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அநியாயமா தானே இருக்கும். அதே மாதிரி தானே முத்துக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது ஜாக்குலின் கேஸ்ல. அண்ட் ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவது ஆள் பற்றி அவங்க வந்து பேசுறது, நிறைய பேர்கிட்ட நல்லா பேசி இன்ஃபர்மேஷன் வாங்குறது, இதுதான் வந்து அவங்க பாய்ஸ் டீம்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாய்ஸுக்கு ஜாக்குலின் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷனே கிடையாது. இது வந்து அவங்க ஜாக்குலின் என்டர் ஆன நாளே வந்து பாய்ஸுக்கு தெரியும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு இவங்க பெருசா டிராமா பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் நீங்க வந்து ரூடு, நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுது கதறி ஒரு சீன் பண்ணுவாங்க. ஸோ எந்த டிஸ்கஷன்லயும் ஜாக்குலின் உள்ளேயே வரக்கூடாது. இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாத்துலயும் அவங்கள தள்ளியே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜாக்குலின்கே அது மூஞ்சி நேரம் சொல்லுவாங்க அருண். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, ஆனா நம்ம டிஸ்கஷனுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாக்குலினோட ஸ்வாப் வந்து டோட்டல் ஃபெயிலியர் தான். எல்லாரும் ஃபைனலாக அன்ஷிதா தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அன்ஷிதாவும் நான் போகிறேன் அப்படின்னு வாலண்டரியாக சொல்கிறாங்க. இங்கே அன்ஷிதாவோட ஒரு இனிஷியேட்டிவ் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா சுனிதா நேற்று போனதுலேருந்து அன்ஷிதா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆனது ரொம்பவே ஆப்வியஸாக தெரியுது. இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அன்ஷிதா இஸ் அ வெரி கேப்பபிள் கண்டெஸ்டன்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெயிட் அட்டாக்கிங் கண்டெஸ்டன்ட். அவங்களுக்கு எதிரில் யார் இருக்காங்கன்றதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்ன சொல்லணுமோ எங்கே சொல்லணுமோ அவங்க நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து அன்ஷிதாவோட கேமாக இருக்குது. பட் அவங்க வந்து டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்காங்க. எங்கே ரியாக்ட் பண்ணுமோ அங்கே மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களா இனிஷியேட் பண்ணி இன்வால்வ் ஆகி எதுவும் பண்ணுறது இல்லை இதுவரை. இப்போ சுனிதா போனதுலேருந்து அவங்களே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. நான் போகிறேன், நான் போனால் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இங்கே வரேன், நான் போனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாசிட்டிவாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கே வந்து நான் பாராட்டுறேன். ஸோ ஃபைனலி அன்ஷிதா அந்த சைடு போகிறாங்க, ரயான் வந்து இந்த சைடு வர்றாங்க. ரயானுக்கு ஆளு வச்ச நேரம் கேர்ள்ஸ் சைடுக்கு ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க்ல பயங்கர ஒரு வெற்றி. மெமரி டாஸ்க்கு யூஸ்வலா மெமரியில பயங்கரமா ஷார்ப்பா இருக்கிற கண்டெஸ்டன்ட்னா நம்ம முத்து ஒரு பக்கம், தர்ஷிகாவும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ரெண்டு பேரும் டல்லா இருந்தாங்க. தர்ஷிகா வந்து இந்த வாரமே டல்லா இருந்தாங்க. இந்த மெமரி டாஸ்க்ல எல்லாம் முத்து செம்ம ஷார்ப்பா இருப்பாங்களே, அப்படியே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா முத்து இந்த டாஸ்க் நல்லாவே விளையாடல. அதுதான் எனக்கு வந்து புரியவே இல்லை. எப்படிங்க முத்துக்கு இப்படி கவனம் இல்லாம போச்சு? நைட்டு வந்து 10 பால் எடுத்து வச்சா, ஆனா 10வது பால் யாருன்றது என் மைண்டுக்கே வரல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இவ்வளோ டல்லா முத்து ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு காரணம் புரிஞ்சு போச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம பிபி பாசப்புள்ள அருண் தான். பிக் பாஸ் சொன்னாங்க இல்ல, அருண் கூட இருங்க, நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டு வாங்க, எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கணும்ன்றது கத்துக்கிட்டு வாங்க முத்து அப்படின்னு சொன்னாங்க இல்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. நல்ல பிரைட்டா இருந்த பையனை எப்படி டல் ஆக்கிட்டு அமைச்சிருக்கீங்களே பிக் பாஸ், நீங்க பண்ணது நல்லா இருக்கா பிக் பாஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பட் அருண் கிட்டலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தா முத்து வந்து திரும்பவும் முன்னாடி மாதிரி ஷைன் ஆகுவாங்க. ஷைன் ஆகணுங்க. இல்லை ஐயோ எனக்கே பயமா இருக்குங்க. சரி ஓகே. இன்னொரு பக்கம் தர்ஷிகாவும் யூஸ்வலி டாஸ்க்ல எல்லாம் நல்லா விளையாடுவாங்களே, ஏன் அவங்களும் வந்து ரொம்ப டல் ஆயிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அவங்களும் வந்து ஏன் இந்த வாரம் ஃபுல்லா டல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கு.
அண்ட் இன்னைக்கு கூட ஷாப்பிங் டாஸ்க்குக்கும் அவங்க போகல, ஷாப்பிங் பட்ஜெட் டாஸ்க்கும் அவங்க நல்லா விளையாடல. சௌந்தர்யா, சாச்சனா, வர்ஷினி தான் அவங்க வந்து க்ரோசரி ஷாப்பிங்குக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல சௌந்தர்யாக்கு, வர்ஷினிக்கு, சாச்சனாக்கு எல்லாம் போன வாரம் ஃபுல்லு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க எடுத்து பண்ணுங்க. எல்லாமே எல்லா வாரமும் அவங்களே பண்றதா இருந்தா அப்போ நீங்க கூடிய சீக்கிரம் வெளியில போயிடுவீங்க. ஸோ இறங்கி விளையாடுங்க அப்படின்னு தான் எனக்கு இங்கே சொல்லணும்னு தோணுது. இந்த பாயிண்ட் வந்து யாரோ எனக்கு நாமினேஷன் பண்ணும்போது கூட தர்ஷிகாவுக்கு சொன்னாங்க, எல்லா வாய்ப்புகளும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டான், ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்கு கண்டிப்பாக தர்ஷிகா சீரியஸ்லி எடுத்துக்கிட்டு திரும்பவும் கேமுக்குள்ளே என்டர் ஆகணும். ஓகே, ஸோ ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் த டே இஸ் நாமினேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் மண்டேனால நாமினேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு வித்தியாசமாக ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்காங்க பிக் பாஸ். கேர்ள்ஸ் அணிலேருந்து பாய்ஸ் அணி தான் நாமினேட் பண்ணணும் அண்ட் வைசி வர்சா. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் மேக்சிமமாக நாமினேட் பண்ணுறது வைல்ட் கார்ட்ஸ் தான். ஸோ 6 வைல்ட் கார்டில் 5 வைல்ட் கார்டு நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான். எக்ஸப்ட் ரயான், மற்ற எல்லாருமே வைல்ட் கார்ட்ஸ் நாமினேஷனில் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து ஃபியூ டேஸ் பேக்கே நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்திருக்கு. ரயான் வந்து பாய் சைட்லேயும் சரி கேர்ள்ஸ் சைட்லேயும் சரி அவங்களோட பீப்புள் ஸ்கில்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ரியலி குட் இன் கான்வர்சேஷன். ஸோ எல்லாருக்கூடையும் ஒரு பீப்புள் ப்ளீஸராக அருண் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்காங்க. ஸோ யாருக்குமே ரயான் பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஸ்பேஸே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் தான். ஆனால் மற்ற வைல்ட் கார்ட்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க நாமினேஷனில். அதே மாதிரி ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் மேக்ஸிமம் நாமினேஷன் வந்தது வந்து ரஞ்சித் சருக்கு. காரணம் வந்து கிட்டத்தட்ட அதுதான், ரொம்ப பாசமாக இருக்கீங்க ஆனால் அது மட்டும்தான் உங்கள் கேமாக இருக்குது, அது தாண்டி கேம் அப்படின்னு இறங்கவே இல்லை, இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் வருது. இப்போ டைரக்ட் நாமினேஷன்ஸில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா 3 பேர். தீபக்கோட கேஸ் வந்து நமக்கு தெரியும்ல, கடந்து வந்த பாதை டாஸ்கில் தீபக்கு தான் மேக்ஸிமம் ஸ்டாப் கார்ட்ஸ் வந்து காட்டப்பட்டது. ஸோ அந்த வகையில் தீபக்கோட ஸ்டோரி தான் லீஸ்ட் சுவாரஸ்யம் அப்படின்னு டிசைட் பண்ணி வைல்ட் கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாம்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாம்பு கொடுத்ததுனால பிக் பாஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் டைரக்ட்லி நாமினேஷனுக்கு போயிட்டீங்க தீபக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் நாமினேஷன் நம்பர் 1 இஸ் தீபக். இது வந்து இப்போது நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப அன்ஃபேரான விஷயந்தான். ஏன்னா தீபக்கு ஸ்டோரி சொல்லும்போது கூட சொல்லியிருப்பாங்க, எனக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் செக்மெண்ட் வர வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாம்பு கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீட்பேக்கு கூட. பட் அது பண்ணாமல் பஸ்ஸர் அடித்து அடுத்த செகண்டே அவங்களுக்கு எல்லாருமே வைல்ட் கார்ட்ஸ் வந்து ஸ்டாப் காமிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டே வந்து அருண் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் லைஃப்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து எல்லாம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு தராசீனத்தில் வச்சு பார்க்கும்போது தீபக்கோட ஸ்டோரி கம்பேர் பண்ணால் அருணோட ஸ்டோரியில் சுவாரஸ்யம் கம்மி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்கே சொல்லுவேன். லைஃப் ஸ்டோரியிலே சுவாரஸ்யம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அருணோட ஸ்டோரியில் பெருசாக ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. அதில் எதுவுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆல் குட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி நிறைய பேர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் கூட நான் கனெக்ட் பண்ணுவேன். பட் ஐ ரியலி வாண்ட் டு நோ கண்டஸ்டன்ஸ் பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள். அதுதான் தீபக் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பை இவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் அங்கே நான் பார்க்குறேன். ஸோ டைரக்ட் நாமினேஷன் தீபக் இஸ் வெரி அன்ஃபேர், பட் இட் இஸ் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் டைரக்ட் நாமினேஷனில் வந்தவங்க சிவாவை டைரக்ட்லி நாமினேட் பண்ணது நம்ம ஜாக்லின் சிவாக்கு சொன்ன காரணங்கள் என்ன? சிவா வந்து சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க எல்லாருக்கூடையும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அந்த ஸ்வீட்டாக பேசி இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இந்த 2 பாயிண்ட்ஸுமே வந்து ஜாக்லின் வந்து அவங்கள பற்றியே பேசின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லினும் இந்த 2 விஷயமும் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களும் பண்ணுறாங்க. பட் டெஃபினெட்லி அவங்க வந்து பாய்ஸ் டீமில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நல்லா பேசி இன்ஃபர்மேஷன் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக்கி அங்கே ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் அது ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து எக்ஸாஜரேட் வந்து நிறைய இடத்துல ஜாக்லின் பண்ணியிருக்காங்க. 3வது டைரக்ட் நாமினேஷன் யாருன்னா நம்ம சௌந்தர்யா. இது பண்ணது யாரு? நம்ம ராணவ். இது வந்து நமக்கு சர்ப்ரைசிங்காக இல்லைனாலும் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. சர்ப்ரைசிங்கையும் தாண்டி அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்க. அவங்க ராணவ் பற்றி ரொம்ப ரஃப்பாக பேசுகிறாங்க. ஸோ நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தராக வந்து லிவிங் ஏரியாவில் முன் வந்து பேசணும் இல்லையா.
ஸோ இது பேசும்போது ராணவ் வந்து சொல்லிட்டு போறாங்க சௌந்தர்யாவை நான் டைரக்ட் நாமினேஷன் பண்றேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. சரி, அவங்களோட உரிமைக்காக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதை பத்தி நான் இங்க வந்து கருத்து சொல்லல. பட் அவங்க கேர்ள் சைட்ல இருந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தா அதுதான் நியாயமான ப்ரொட்டஸ்ட். அதை விட்டுட்டு ரூல் பிரேக் பண்ணி பார்டர் கிராஸ் பண்ணி பாய்ஸ் சைடில் உட்காந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் தவறான விஷயம். ஸோ நான் டைரக்ட்லி நாமினேட் பண்ணுறேன்னு சூப்பரான வேலிடான ரீசனபிள் பாயிண்ட் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இது கேட்ட உடனே நம்ம சௌந்தர்யாவுக்கு அப்படியே வந்து பாயில் ஆகுது. ஆஸ் யூஷுவலுங்க, சௌந்தர்யாவை தப்பி தவறி யாராவது குத்துட்டாங்கன்னா அவங்க மேலே இன்ஸ்டன்ட் பகை அவங்க காட்டி தான் ஆகணும். ஒரு இன்ஸ்டன்ட் வெஞ்சியன்ஸ் மோட்ல அவங்க போயிடுவாங்க. இதுதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அன்னைக்கு நமத்து போன பட்டாசுன்னு சொன்ன அருணை வந்து வச்சு செஞ்சாங்க. அது நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அதுதான் வந்து இங்கேயும் பண்றாங்க. உடனே இவங்களோட சான்ஸ் வருது. இவங்களோட சான்ஸ் எப்போ வருது? 17th கண்டெஸ்டன்ட் தான் இவங்க. அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க, இந்த ராணவ் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு கேம் விளையாடவே தெரியல. டைரக்ட் நாமினேஷன்ல என் பேரை சொல்லி அந்த டைரக்ட் நாமினேஷனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணலனாலும் என்னை யாராவது நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன நாமினேஷன் பண்ணும்போது அடுத்தவங்க என்னை பத்தி என்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்றது கேட்கறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணேன். அது வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு இந்த ராணவ்னால அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க கேம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க கேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா வந்து ராணவ கிண்டல் அடிக்கிறாங்க. அது வந்து அவமானமே பண்றாங்க. நீ எல்லாம் ஒரு கேமர்னு சொல்லிட்டு வந்திருக்க பாரு அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க வந்து பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ஷா அங்க தேவையே இல்லாம பேசுறாங்க. சரிப்பா, ராணவ நாமினேட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா கிடையாது. ஆனா நான் ராணவ நாமினேட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க. நான் ராணவ மாதிரி மக்கு கிடையாது. என்னோட நாமினேஷனை நான் ரொம்ப ஸ்மார்ட்டா நான் யூஸ் பண்ணுவேன். இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாரை நாமினேட் பண்றாங்க? ரஞ்சித் சார். ஏற்கனவே 5 பேர் மேல ரஞ்சித் சாரை நாமினேட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்த்தும் கூட நான் ரஞ்சித் சாரை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்க வந்து நாமினேஷன் யூஸ் பண்ற அழகு. அதுவும் இல்ல, நெக்ஸ்ட் வருது பாருங்க, விஷால் அப்படின்னு சொல்றாங்க. விஷாலை பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் சொல்றாங்க, அவங்களுக்கு நேரடியா பேச தைரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் அது இல்லை இங்க மேட்டரு. விஷால சௌந்தர்யா வர்றதுக்கு முன்னாடி யாருமே நாமினேட்டே பண்ணல. சௌந்தர்யா இஸ் த 17th கண்டெஸ்டன்ட். இதுக்கப்புறம் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவோட நாமினேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபார் விஷால். மினிமம் 2 பேர் நாமினேட் பண்ணாதான் அந்த நபர் நாமினேஷன்ல உட்காருவாங்க. ஸோ சௌந்தர்யா விஷாலை நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு நபர் விஷாலை நாமினேட் பண்ற சான்சஸ் எவ்வளோங்க? அந்த சான்சஸ் ரொம்ப குறைவு தானே. ஸோ ஷுவர் ஷார்ட்டா ஒருத்தர் மினிமம் இதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணவங்கள நான் நாமினேட் பண்ணா அவங்க நாமினேஷனுக்கு போவாங்கன்ற மினிமம் அறிவு கூட அங்கே வந்து சௌந்தர்யா காட்டல. சரிங்க, நீங்க வந்து நாமினேஷனுக்கு அவங்க கண்டிப்பா போகணுன்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் நாமினேட்டும் பண்ண மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ஆர்கானிக்கா எனக்கு இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் ஆகுதுங்க, ஸோ அண்ட் ஸோ ரீசன், ஸோ நான் நாமினேட் பண்றேன்னு சொல்லி விட்டுருவாங்க. பேசிக்கலி க்ளோஸ் நாமினேஷன்ல இப்படி தானே நடக்கும். ஸோ எத்தனை பேர் எனக்கு முன்னாடி அவங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவங்க நாமினேஷன் போவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நாமினேட் பண்ணுவோம். பட் இது ஓப்பன் நாமினேஷன். ஓப்பன் நாமினேஷன்ல உங்களுக்கே தெரியும், அங்கேதான் உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் ரஞ்சித் சாருக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் விஷாலுக்கு சொல்லலன்றது. ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து ரஞ்சித் சாரை சொல்கிறீங்க, ஒரு நாமினேஷன் வேஸ்ட் பண்ணுறீங்க, விஷாலை சொல்கிறீங்க, ஒரு நாமினேஷனை வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து ராணுவ கூப்பிட்டு உனக்கு கேம் ஆடவே தெரியல, அந்த அளவுக்கு உங்க கேம் இருக்குன்னு சொல்லி எப்படி நீங்கள் அவமானப்படுத்துவீங்க? ஸோ இதுதான் சௌந்தர்யாவோட கேமு. அட்லீஸ்ட் ராணவ் வந்து கொடுத்த ஒரு டைரக்ட் நாமினேஷன் வாய்ப்பு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யார் வேணுமோ நாமினேஷனில் உட்கார வச்சிருக்காங்க. உங்களால் அதுவும் கூட முடியலையே, விஷாலை கொண்டு வர முடியலையே, ரஞ்சித் சாரை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு அங்கே கான்ட்ரிபியூஷனே இல்லையே. இவ்வளோ அழகாக ஒரு கேம் விளையாடும் போது என்னத்தான் சொல்றது? இவங்க எல்லாம் முத்துக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து ராணவ் பற்றி பேசினது அவுட் ஆஃப் டாபிக் தான். ஸோ அங்கே ராணவும் சரி விஷாலும் சரி சொல்கிறாங்க, நீங்கள் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்கம்மா, நீங்கள் என்னோட நாமினேஷன் பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யாதீங்க, நீங்கள் யார் நாமினேட் பண்ணுறீங்க அது மட்டும் பேசிட்டு போங்க, அதுக்கான நேரம் தான் இது, மற்ற வேற கருத்து வேறுபாடு இருந்தால் அது நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் விஷாலும் ஒரு பக்கம் ராணவும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க.
ராணவும் வந்து நல்லா கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இது கேட்ட சௌந்தர்யாவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. சரி போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து பொண்ணுங்க கிட்ட புலம்புறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, நான் என் சைட்லேருந்து விளக்கு கொடுக்கணும் இல்ல. நான் என்ன வேணுமோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நான் பேசுறத பார்த்து இந்த பசங்களுக்கு பொறுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. நேத்து சொன்னாங்கல்ல, என்ன பார்த்து இந்த முத்துவுக்கும் அருணுக்கு எல்லாம் பொறாமை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே மைண்ட் செட்டோட இன்னைக்கு இருக்காங்க. இல்ல அதுதான் இவங்க கேம் எல்லாம் பார்த்து முத்து பொறாமைப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு இப்பதான் நம்ம பார்த்தோமே லைவ் எக்ஸாம்பிள். ஸோ அப்படி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அங்கே மஞ்சரி சௌந்தர்யாவை கூப்பிட்டு கரெக்டான ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னங்க இப்படி 2 ஓட்டு வேஸ்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க. இது ஓப்பன் நாமினேஷனுங்க. க்ளோஸ்ல தான் தெரியாது. ஓப்பன்லேயே ஒரு பேசிக் கணக்கு கூட உங்களுக்கு இல்லையா? ரஞ்சித் சார் ஏற்கனவே நிறைய பேரை ஓட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் எதுக்கு பண்ணீங்க? விஷால யாருமே பண்ணவே இல்லை. நீங்க எதுக்கு பண்ணி அதுவும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க? போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ என்ன இதுக்கு வந்து நீங்க ராணுவ கேம் பத்தி பேசுறீங்க? அதுதான் கேள்வி. மியூச்சுவலா யார் யார் நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சத்யா தர்ஷிகா. சத்யா தர்ஷிகாவை சொல்லியிருக்காங்க, தர்ஷிகா சத்யாவை சொல்லியிருக்காங்க, சாச்சனா முத்து முத்து சாச்சனாவை சொல்லியிருக்காங்க, சாச்சனா முத்துவை சொல்லியிருக்காங்க, அண்ட் ரியா ரஞ்சித் சாரை பத்தி சொல்லியிருக்காங்க, ரஞ்சித் சாரும் ரியா பத்தி சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா மொத்தமா 14 பேர். ஸோ எஸ்கேப் ஆனது நம்ம அன்ஷிதா, பவித்ரா, சாச்சனா, முத்து, ஜெஃப்ரி, விஷால். ஓகே மக்களே, டே 36 ஓட அப்டேட்ஸ் இதுடன் முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு.